வணக்கம் நேயர்களே, தந்தி டிவியின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு துறைகளை தனித்தனியாக எடுத்துக்கொண்டு அந்த துறைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பாடப்பிரிவுகள், படிப்புகள், அதில் இருக்கக்கூடிய ஏராளமான வேலை வாய்ப்புகள் மற்றும் அதில் எப்படி ஒவ்வொருடைய திறனை வளர்த்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பார்த்து வருகிறோம். கடந்த 3 நாட்களாக வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் பொறியியல் படிப்பு குறித்தும் அந்த பொறியியல் படிப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்தும் துறை சார்ந்த வல்லுநர்கள் அளித்த தகவல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் மருத்துவம், துணை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகள் குறித்தும் இந்த துறையில் இருக்கக்கூடிய ஏராளமான வேலை வாய்ப்புகள் குறித்தும் பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி அவர்கள் இணைகிறார். அவரிடம் நேயர்கள் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை பெற்றுக் கொள்ளலாம். தற்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மேடம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. லாஸ்ட் 3 டேஸ் நம்ம என்ஜினியரிங் பத்தி பாத்துட்டு இருந்தோம். இப்ப மெடிசின் அப்படிங்கும் போது இப்ப நம்மளுக்கு அந்த விண்ணப்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப தமிழகத்துல மொத்தம் எத்தனை மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு? அதுல கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ, பிரைவேட் காலேஜஸ் எவ்வளோ? கவர்மெண்ட் காலேஜஸ்ல எவ்வளவு மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு? பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா எவ்வளவு இருக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவ தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தராக நான் இன்று உங்க டிவிக்கு மக்களுக்கு என்னென்ன மருத்துவ படிப்பும் மருத்துவ சார்ந்த படிப்பும் இருக்கிறதுன்னு சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா இப்ப எம்பிபிஎஸ் முதல்ல எம்பிபிஎஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா எம்பிபிஎஸ்ல நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்டோட 20 மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. அந்த 20 மருத்துவ கல்லூரியிலும் இப்போ கடந்த 5 வருடமாக இப்போ பாத்தீங்கன்னா 2655 சீட்டாக உயர்ந்து உள்ளது. இப்போ நம்ம மேடம் சிஎம் மேடம் புரட்சி தலைவி அம்மா இந்த 5 வருட காலம் மருத்துவத்தை மேம்படுத்த, மருத்துவ எஜுகேஷன் தட் இஸ் மருத்துவ படிப்பிற்காக என்ன செய்யணும், எத்தனை சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது மேடத்துக்கு ரொம்ப விருப்பம். அது அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க நாங்க இப்போ அதை 2655 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். மேலும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம். ஒரு வருஷமுமே நம்பர் ஆஃப் இன்டேக் நம்ம அதிகப்படுத்திட்டே இருக்கோம். இப்ப பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கவர்மெண்ட்? பிரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 9 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அது இன்க்ளூடிங் இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இஎஸ்ஐசி காலேஜும் அதுல வருது. சோ அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 660 சீட்டு எம்சிஐ ரெகக்னைஸ்ட் காலேஜஸ்ல வந்திருக்குது. இப்ப அதே மாதிரி இப்ப எம்பிபிஎஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி இந்த மாதிரியான படிப்புகளுக்கு ஆயுஷ்ன்னு சொல்றது, தட் இஸ் ஆயுர்வேதா அண்ட் யுனானி, ஹோமியோபதி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இந்த கோர்சஸ் பாத்தீங்கன்னா லைக் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது, பிரைவேட் காலேஜ் தனியார் மருத்துவ கல்லூரிகளும் இருக்குது. இப்போ நீங்க அத பாத்தீங்கன்னா நிறைய இப்போ டென்டல் எடுத்துக்குவோம். நம்ம ஆயுஷ் போயிட்டோம். டென்டல் காலேஜ்னா டென்டல் சீட்ஸ் எம்பிபிஎஸ்க்கு அடுத்தது டென்டல் தான் எடுத்துப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சென்னையில இருக்கிற பல் மருத்துவமனை கல்லூரி இருக்குது, அதுக்கு ஒரு 100 சீட்டும், மற்றபடி ஒரு 17 தனியார் பல் மருத்துவ கல்லூரிகள் இருக்கு, அதுக்கு 970 சீட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த அடுத்தபடியாக இந்த மாணவர்கள் எடுத்துக்கக்கூடிய படிப்பு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். முக்கியமா நம்ம எம்பிபிஎஸ் படிச்சு சொன்னீங்க, அதுக்கப்புறமா பிடிஎஸ் பத்தி சொல்றீங்க. இப்ப பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு முன்னாடி ஒரு நேர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். திருவாரூரில் இருந்து மகேந்திரன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். மகேந்திரன் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், என்னோட சிஸ்டருக்கு கேக்குறேன். டிப்ளமோ இன் நர்சிங்னு ஒரு படிப்பு இருக்கு, 3 வருஷம். ஓகே, அந்த படிப்பு எப்ப அப்ளிகேஷன் கொடுப்பாங்க? ஓகே, அதுக்கப்புறம் அது கவுன்சிலிங் எப்படி நடக்கும், என்னென்ன குரூப் உள்ளவங்க அதுக்கு போகலாம், எந்த மாசத்துல இருந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் டீடைலா அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் மகேந்திரன். டிப்ளமோ இன் நர்சிங், இதுக்கு எப்ப நம்ம டிஜிஎன்எம் சொல்றது, டிப்ளமா இன் நர்சிங். இது இந்த எம்பிபிஎஸ், பிடிஎஸ்
பி ஃபார்மசி, இந்த படிப்புகளுக்கு உண்டான அந்த கடைசி தேதி செப்டம்பருக்குள்ள ஜாயின் பண்ணோம். அந்த செப்டம்பர் தட் இஸ் செப்டம்பர் கிட்ட அந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, நர்சிங் அப்ளிகேஷன்ஸ். தட் இஸ் மிட் ஆஃப் ஆகஸ்ட் டு செப்டம்பருக்குள்ள அந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அந்த டிப்ளமா இன் நர்சிங் அவங்க படிச்சதுக்கு அப்புறம் அவங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாமா, இல்ல அவங்க டிப்ளமா இன் நர்சிங் படிச்ச உடனே வேற ஏதாவது ஸ்பெஷல் கோர்சஸ் படிச்சுட்டு டைரக்டா அவங்க சர்வீஸ் பண்ணலாம்? டிப்ளமா நர்சிங் படிச்சுட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய, ஏன்னா நிறைய மருத்துவமனைகள் வந்திருக்கு, அதனால டிஜிஎன்எம் படித்த மாணவர்களே நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. பட் முக்காவாசி மாணவர்கள் இப்ப என்னன்னா பிஎஸ்சி நர்சிங் படிக்க டைரக்டா போயிடுறாங்க, பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கே போயிடுறாங்க. டிப்ளமாவை விட பிஎஸ்சி நர்சிங் ப்ரிஃபர் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தபடியாக சென்னையில் இருந்து பூஜா இணைகிறார், அவரிடம் பேசலாம். பூஜா வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். நான் பூஜா ஃப்ரம் சென்னையில பேசுறேன் மேம். சொல்லுங்க பூஜா. என்னோட கட் ஆஃப் வந்து 176 மேம். ஓகே. என்னால வந்து சித்தால ஜாயின் பண்ண முடியுமா? அப்படி ஜாயின் பண்ணா அதோட ஸ்கோப் என்ன மேம்? சித்தா மெடிசன், இப்ப சித்தால ஜாயின் பண்ண முடியுமா? 176. பூஜா உங்களுடைய கேட்டகரி என்னன்னு சொல்ல முடியுமா பூஜா? பிசி கேட்டகரி மேம். பிசி கேட்டகரி, ஓகே. இது வந்து கமிஷனர் ஆஃப் இந்தியன் மெடிசன். இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, யோகா அண்ட் நேச்சுரோபதி இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து இந்திய கமிஷனரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் தனியாக அண்ணா நகர்ல இருக்குது. அங்கதான் இந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க் வந்து அவங்கள்கிட்ட தான் வி ஹேவ் டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு உங்களோட இதுக்கு கீழே வருதுன்னா அது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் இல்ல, இதுவும் வருது. கட் ஆஃப் வந்து இன்ஃபர்மேஷன். இப்ப ஜெனரலா இந்த வருஷத்தோட கட் ஆஃப் வந்து இன்னும் நம்ம தரவரிசை பட்டியெல்லாம் வெளியிடணும். அதுக்கு ஜூன் 17ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரலா கட் ஆஃப் வந்து ஒரு வேகா ஒரு ஐடியா எப்படி வச்சு? ரைட், வேகா பாத்தீங்கன்னா இப்ப வந்து லாஸ்ட் இயர் இதுதான் நம்ம சொல்ல முடியும் என்னென்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்றது. லாஸ்ட் இயர் இது நம்ம வச்சு சொல்லும் போது இப்போ எம்பிபிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓகே இப்ப லாஸ்ட் இயரோடது இப்ப நம்ம இதுல பாக்குறதுக்கு பதிலா வேற என்ன போர்ட்டல்ல வந்து யூ கேன் கோ இன்டு தி tnhealth.org அப்படின்ற ஆர்கனைசேஷன் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். சோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அதுல இப்ப குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து ஒரு வேக ஐடியா. அதே கட் ஆஃப் ஓசிக்கு வந்து 198 அதுக்கு மேல கட் ஆஃப் முடிஞ்சிரும். பிசிக்கு பாத்தீங்கன்னா 198 to 197ல முடியும். எம்பிசிக்கு 197 to 196 முடியும். அப்புறம் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி வந்தா 192 அப்படி வரும். அப்புறம் பிசிஎம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும், அவங்களுக்கும் கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சிடும். இந்த மாதிரியாக போன வருடம் இருந்தது அந்த எம்பிபிஎஸ். போன வருடம் இப்ப நீங்க சொன்ன வெப்சைட்ல வந்து tnhealth.org பார்த்தாங்க. அவங்க ஒரு 3 காலேஜ் வந்து ஆப்ஷனலாவது. யூசுவலா நியூஸ் பேப்பர்லயும் போட்டுருவாங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, இந்த வருஷம் அதை எடுத்து வச்சுக்கிட்டாலே தெரிய வந்துரும். ஓகே. அடுத்தபடியாக சென்னையில் இருந்து நிவேதிதா இணைகிறார், பேசலாம். வணக்கம் நிவேதிதா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். நான் வந்து ஓசி கேட்டகரி பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே. நான் என்னோட கட் ஆஃப் வந்து 190.5 அது மெடிக்கலுக்கு. ஓகே. எனக்கு என்ன மாதிரி கோர்ஸ் கிடைக்கும்? எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இல்ல வேற ஏதாவது பாராமெடிக்கல் கோர்சஸ் எந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்ல? கவர்மெண்ட் காலேஜஸ்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் நிவேதிதா. ஆமா, இப்ப 119 சொல்றீங்க. எம்பிபிஎஸ் ஓசி கேட்டகரினா லைக் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் இன்டு an MBBS course, but of course they can opt for BDS. Okay. And they can also opt for the Ayush courses, that is Ayurveda, Siddha, Unani அந்த கோர்சஸ்க்கு ஆப்ட் பண்ணலாம். அப்புறம் டவுன் த லைன் அதுவும் கிடைக்கலன்னா லைக் டெஃபினட்டா இதுக்குள்ள நிச்சயமா கிடைச்சிடும் உங்களுக்கு, அது மட்டும் உறுதியா சொல்றேன். பட் அதுக்கு மேல எம்பிபிஎஸ்க்கான சான்சஸ் கம்மி. அதுவும் அவங்க வந்து ஓசி கேட்டகரியில இருக்கிறதுனால கம்மி. அடுத்தபடியாக விழுப்புரத்தில் இருந்து ஷாலினி இணைகிறார், பேசலாம். வணக்கம் ஷாலினி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. என்னோட கேள்வினா டிப்ளமோ இன் நர்சிங் படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன படிக்கலாம்? அதுக்கப்புறமா என்ன படிக்கலாம்? டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிட்டு ஏற்கனவே நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாங்க. பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம். அப்புறம் போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங்னு ஐ மீன் பிஎஸ்சி நர்சிங்ல ஸ்பெஷாலிட்டி நர்சிங்னும் நீங்க தாராளமா படிக்கலாம். அதுக்கப்புறம்
அடுத்தபடியாக விஜய் இணைகிறார் சென்னையிலிருந்து. பேசலாம். வணக்கம் விஜய், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ, நான் விஜய் சென்னையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க விஜய். மேம், நான் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பத்தின வந்து ஸ்பெசிஃபிகேஷன், அது முடிச்சுன்னா ஜாப் கிடைக்கும், அதை பத்தி கொஞ்சம் முடிச்சா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இவர் படிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆஃப்டர் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி என்னென்ன ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? யூ கேன் கோ இன் டு தி எம்எஸ்சி கேட்டகரி இருக்குது. அதாவது எம்எஸ்சியில தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடக்கப்படும் மற்ற எம்எஸ்சி கோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு அந்த கோர்ஸ்ல தனியார் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. ஸோ அதுல தே கேன் என்டர் மாலிகுலர் பயாலஜின்னு இருக்கு, வைராலஜி இருக்கு, இந்த மாதிரியாக நிறைய கோர்சஸ் இருக்குது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் இருக்கு. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி முடிச்சோன்னு நீங்க அதுல போய் சேரலாம் தாராளமா. அடுத்தபடியாக சென்னையிலிருந்து சந்திரசேகரன் நினைக்கிறார். பேசலாம். வணக்கம் சந்திரசேகரன், உங்களோட கேள்வி. வணக்கங்க, நான் என்னுடைய சன்னுக்காக பேசுறேன். சொல்லுங்க சந்திரசேகரன். அவன் 197.75 வாங்கியிருக்கான். நாங்க ஓசி கேட்டகரி. ஓகே. அது எம்பிபிஎஸ்க்கு சான்ஸ் எப்படி இருக்கு, எங்க கிடைக்கும்? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சந்திரசேகரன். 197.75 ஓசி கேட்டகரி. 197. எஸ். நம்ம வந்து இது வந்து இப்ப பாத்துட்டு தான் சொல்ல முடியும். பிகாஸ் இப்ப இந்த வருடம் கட் ஆஃப் வந்து குறையுது, ஜாஸ்தியாகிறது, நம்ம வந்து மார்க் வாங்குறத பொறுத்து தெரிஞ்சுக்கும். ஸோ வி கேன் வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு வேகான ஐடியா அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த போர்ட்டல் போய் அவங்க வெப்சைட் போய் பார்க்க முடியும். சோ அவங்களுக்கு ஒரு முன்ன பின்ன எப்படி ஒரு 1 to 2 மார்க்ஸ் தான் வந்து 1 மார்க்லயே அவங்களுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. அதுலயே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்தபடியாக சென்னையிலிருந்து நிஜாஸ் இணைகிறார். பேசலாம். வணக்கம் நிஜாஸ், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம். 172 கட் ஆஃப் எடுத்துருக்கேன். 172. சரி. மெடிக்கல்ல என்ன கோர்ஸ் கிடைக்குங்க? அதாவது மெடிசன் ஃபீல்டுல என்ன கோர்ஸ் கிடைக்கும்னு கேக்குறீங்க இல்லையா? உங்களுடைய கேட்டகரி எந்த கேட்டகரி கீழே வரீங்க நிஜாஸ் நீங்க? பிசிஎம். பிசிஎம். ஓகே, தெரிஞ்சுக்கலாம் நிஜாஸ். அதாவது நீங்க வந்து இப்போ மெடிக்கல் சைட்ல உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் இருக்கணும். லைக் மெடிக்கல்ல எந்த மாதிரியாக ஒரு கோர்ஸ் நீங்க எடுக்கணும்ன்றது நீங்க இப்பவே முடிவு பண்ணா நிச்சயமாக நிறைய கோர்ஸ் இருக்கு. பார்க்க போனீங்கன்னா பி ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆடியோ அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி, பிஎஸ்சி இன் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ரேடியோதெரப்பி, பிஎஸ்சி இன் கார்டியோபல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, அப்புறம் அது இல்லாமல் மற்ற நிறைய பிஎஸ்சி கோர்சஸ் ரன் பை தி யூனிவர்சிட்டியே இருக்குது. தட் இஸ் இந்த மாதிரி பயோடெக்ல ஆரம்பிச்சு இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட் ஆஃப் மெடிசின் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதுக்கான கோர்சஸ் எல்லாமே டிப்ளமா இன் ரேடியோ டயக்னோசிஸ் பண்ண முடியும். டிப்ளமா இன் ரேடியோ தெரப்பி, அப்புறம் டிப்ளமா இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, இந்த மாதிரி டிப்ளமா டிகிரி கோர்சஸும் இருக்கு, டிப்ளமா கோர்சஸும் இருக்கு, அதுல தாண்டி நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு. ஆமா, அது இல்லாம சர்டிபிகேட் ரொம்ப மார்க் ரொம்ப குறைச்சலா இருக்கிறவங்க சில குழந்தைகள் வந்து அந்த ஃபேமிலியும் மெடிக்கல்ல நான் என் குழந்தைய எப்படியாவது சேர்க்கணும்ன்ற ஒரு ரொம்ப மார்க் குறைஞ்சிட்டு ஒரு ஒரு வாழ்வாதாரம் இருக்கிறவங்க நம்ம மெடிக்கல்ல நம்ம குழந்தைய நானே இப்ப பாத்திருக்கிறேன். ஒரு சில ஃபேமிலிஸ் என் பொண்ணோ என் பையனோ மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் சேரணும், ஏதாவது ஒரு படிப்பு சொல்லுங்க அப்படின்னு. சோ அப்படி இருக்கிறவங்க இந்த சர்டிபிகேட் கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 சர்டிபிகேட் கோர்சஸ். முக்கியமா அதை பத்தி நம்ம டீடைலா பேசலாம். சர்டிபிகேட் கோர்சஸ் பத்தி ஒரு நேயர் இருக்கிறார். அடுத்தபடியாக புவனேஸ்வரி இணைக்கிறார். பேசலாம். வணக்கம் புவனேஸ்வரி, உங்களோட கேள்வி. ஓகே. இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சர்டிபிகேட் கோர்சஸ். எனக்கு இந்த பிஎஸ்சி கோர்சஸ் சொல்லிருந்தீங்க இல்லையா, டிகிரி கோர்சஸ், அதுல வந்து ஆப்டோமெட்ரி, ரேடியாலஜி, ரேடியோதெரப்பி இவங்களுடைய ஸ்கோப்ஸ் என்னென்ன இருக்கும்? ஹாஸ்பிட்டல்ஸ் தாண்டி வேற எந்தெந்த மாதிரி அவங்களே லேப்ஸ்ல ஒர்க் பண்ணலாமா? அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? ஆமா, பிகாஸ் தே ஹேவ் டு ஒர்க் இன் a laboratory setup like a lab setup or the center like a radiotherapy center or the cancer center எல்லாம் இருக்குது இல்லையா. இப்ப ரேடியோ டிப்ளமா பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி படிச்சாங்கன்னா அவங்க வந்து இந்த கேன்சர் சென்டர்ஸ்லாம் எங்க ரேடியோ தெரப்பி எல்லாம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள். ஏன்னா அவங்க டெக்னீஷியன் இல்லாம வேலை செய்ய முடியாது. ஏன்னா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி தான் தருவாங்களோ ஒழிய அவங்க அந்த வேலை உள்ள தெரபிஸ்ட் வந்து அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி
எவ்வளவு கொடுக்கணும் அந்த தெரப்பி, அந்த ரேடியேஷன் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது கணக்கு பண்றது பிசிசிஸ்ட் அண்ட் அப்படின்றது அந்த டெக்னீஷியனும் அந்த பிசிசிஸ்டும் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ரேடியோ டயக்னோசிஸ்ல இப்ப வந்து டாக்டர் வந்து ஃபில்மை பார்த்து லைக் he will give his he or she with the doctor will give the diagnosis, பட் the film எடுக்கிறது, கரெக்டா பொசிஷன் பண்றது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி எக்யூப்மெண்ட், இதெல்லாம் வந்து ரேடியோ டயக்னோசிஸ், பிஎஸ்சி ரேடியோ டயக்னோசிஸ் பண்ற டெக்னீஷியன். இங்க எங்க பார்த்தாலும் இப்ப வந்து எக்யூப்மெண்ட் வர வர இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுக்கான ஏன்னா இங்க வந்து அப்டேட்டும் பண்ணிக்கலாம். லைக் யூ கேன் அப்டேட் யுவர் செல்ஃப். இப்ப புதிய மிஷின் வந்ததுன்னா இதே படிச்சவங்கள அப்ராட் போய் ட்ரெயின் பண்றாங்க, அந்த மிஷினுக்கு ஏத்த மாதிரி போய் ட்ரெயின் பண்றாங்க. சோ தே ஹேவ் லாட் ஆஃப் மாதிரி போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தா சோ தட் இல்ல அந்த மிஷின் குடுக்கறவங்களே ட்ரெயினிங் பண்ணுவாங்க. ஓகே, இந்த புது டெக்னாலஜி வந்துருச்சுன்னா இந்த டெக்னீஷியன்ஸ் படிச்சவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா பட் தி டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட்னா தே themselves will give the training. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னொன்னு இவங்களுக்கு சாலரியும் ஜாஸ்தி. ஏன்னா இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வேலைகளே நடக்குது. அதனால they are really demand. ஓகே, சென்னையில் இருந்து கிரண்குமார் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் கிரண்குமார், உங்களுடைய கேள்வி. ஹலோ, எங்க பையன் வந்து சயின்ஸ் குரூப் 181 கட் ஆஃப் மேடம். சரி, அது வந்து மெடிசன் தான் நாங்க போட்டிருக்கோம். எங்களுக்கு மெடிசன் தான் வேணும். பட் சொல்றாங்க 181 கட் ஆஃப் பிசி கேட்டகரி கிடைக்குமோ என்னமோ டவுட்டா இருக்கு. ஏன்னா நிறைய 1 மார்க் டிஃபரன்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு தோணுது எங்களுக்கு. அதனால அதுல வந்து ஃபார்ம் டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்றாங்க. அது வந்து டாக்டரை விட இன்னும் கொஞ்சம் இதுன்றாங்க, 6 இயர்ஸ் கோர்ஸ்ன்றாங்க. அது எங்க போய் அப்ளிகேஷன் வாங்கணும் அதை பத்தி கேட்கணும். ரெண்டாவது சித்தா படிச்சா வந்து ஸ்கோப் பின்னாடி வந்து ஜாப் ஓரியன்டேஷன் இருக்குமா, அந்த அளவுக்கு அந்த கோர்ஸ் வந்து நல்லதா, அத பத்தி கேட்கணும். சித்தா மெடிசன் பத்தியும். இதுல எங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் எங்களுக்கு வேணும். பட் ஆப்ஷன் பாக்கும்போது, ஆப்ஷன் கொடுக்கும்போது எங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் எங்களுக்கு இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா. எங்களுக்கு இது வேணும், ஃபார்ம் டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு அது எங்க போய் அப்ரோச் பண்ணணும், இல்ல மெடிக்கல் காலேஜ்லயே வாங்கணுமா ஃபார்ம், அதை பத்தி கொஞ்சம் கேட்கணும். சித்தால வந்து எப்படி இருக்கு, அப்படி படிக்க வைக்கலாமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து இப்ப இந்த ஃபார்ம் டி கோர்ஸ் இஸ் a very அதாவது ரொம்ப நல்ல கோர்ஸ் இது. இட் இஸ் மோர் ஆஃப் ஈக்குவலன்ட் கோர்ஸ். இதுல வந்து எப்படின்னா ஒரு டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தருவாங்க. இந்த பிரிஸ்கிரிப்ஷனை எப்படி சாப்பிடுறது, கவுன்சிலிங் பண்றது, பிளஸ் டாக்டருக்கும் சொல்றது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு. தே ஒர்க் அலாங் வித் த டாக்டர். இந்த இது வந்து ரொம்ப இப்போ இட் ஹஸ் பிகம் மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இத பத்தி தெரியல. சோ இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம இந்த பார்மசி போடும்போதே அந்த போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வரும்போது ஐ மீன் அந்த பார்மசி இந்த அப்ளிகேஷன் கொடுக்கும் போதே இதுவும் கொடுப்பாங்க. சோ அதுல நீங்க ஃபில் அப் பண்ணலாம். எந்த மந்த் அதுக்கான அப்ளிகேஷன் இல்ல இப்ப எம்பிபிஎஸ் கூடயே இதெல்லாம் கொடுத்துருவாங்க. சித்தா பத்தி அவங்க கேட்டிருந்தாங்க, ஸ்கோப் என்ன இருக்கும்? ஸ்கோப் சித்தா, ஆயுர்வேதா, ஆயுஷ், ஐ மீன் ஆயுஷ்ன்னு காமனா சொல்றது. இதுக்கெல்லாம் ஸ்கோப் வந்து என்னன்னா அது வந்து நிறைய இடத்துல இது பரவலாக இருக்கிற தொட்டு ஒரு சில மாநிலங்கள்ல இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் சென்டர், ஸ்பால், இதுல எல்லாம் இந்த சித்தா ஆயுர்வேதா எல்லாம் it is more they are employing these doctors there. so இவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி இடத்துல நிறைய உண்டு. அடுத்தபடியாக சென்னையிலிருந்து புவனேஸ்வரி இணைகிறார், பேசலாம். வணக்கம் புவனேஸ்வரி. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். பிசியோதெரபி கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஹாஸ்பிட்டல்லாம் ஓபன் பண்ணாங்கல்ல, அப்ப வேகன்சி நிறைய பேருக்கு கிரியேட் ஆகுமா? ஆல்ரெடி படிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பிசியோதெரபி பிரைவேட்டா போனா கூட படிச்சு இதுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே இல்லாத அளவுக்கு ஜாப் எல்லாம் இருக்கு. அதுக்கான ஏதாவது ரெக்டிஃபை எதுவும் பண்ண முடியுமா? இல்ல நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ல எதுனா ஜாப் கிடைக்குமா? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் புவனேஸ்வரி. இப்ப நம்ம புதுசா ஹெல்த் கேர் சென்டர்ஸ்னோ இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இதர் கவர்மெண்ட் சைட்லயோ இல்ல பிரைவேட் சைட்லயோ அவங்க ஓபன் பண்ணாங்கன்னா அந்தந்த மாவட்டத்துல கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்காம பிரைவேட் காலேஜ்ல படிச்ச பிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வாய்ப்புகள் இருக்கு? நல்ல வாய்ப்புகள். பிசியோதெரபி சென்டர் ஆர் ஆக்குபேஷனல் தெரப்பில ஆக்சுவலா இப்ப பிசியோதெரப்பி வந்து ரொம்ப தேவையான ஒன்றா ஆகிவிட்டது. நிறைய பேருக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த மஸ்குலர் இது அப்படின்றது தெரியாம போயிடுது, ஆர் பிகாஸ் ஆஃப் தி
அதாவது அவங்க உட்கார்றது ஒரு பாஸ்டர்னால வர்றது, முக்கால்வாசி அது மஸ்குலர்னால தான் வர்ற ஒரு நோய்கள் வந்து நிறைய பேர் ஆர்த்தோபெடிஷியன்ல போய் லேண்ட், பட் ஆக்சுவலா அது தேவையே இருக்காது. நிறைய பேர் ஆர்த்தோ டாக்டர்ஸ் பிசியோதெரபி கிட்ட போக சொல்லி ஆலோசனை. ஆமா, ஏன்னா இப்ப எந்த சர்ஜரி ஆனாலோ இப்போ ஒரு மூவ்மெண்ட் இல்லாம இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்த்தோபெடிஷியன் பாத்துருவாங்க என்ன பெத்தாலஜி இருக்கு. பெத்தாலஜி ஒன்னும் இல்லை அப்படின்னா அவங்க பிசியோதெரபிஸ்ட் ஆர் சர்ஜரிக்கு அப்புறம் ஒருத்தர் மூவ்மெண்ட் இல்லாம பெட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இந்த பிசியோதெரபி ஸ்பெஷாலிட்டி பிசியோதெரபி, இப்ப நியூராலஜி இருந்தா இப்ப அந்த பேராலிசிஸ் எல்லாம் வருது, அவங்களுக்கு பிசியோதெரபி தனி மாதிரி. அதே மாதிரி இப்போ கார்டியாலஜியில கார்டியோ சர்ஜரி பண்றாங்க, ரொம்ப நாளா பெட் ரிடனா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி பிசியோதெரபி. அதே மாதிரி லங் கண்டிஷன்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் அது ஒரு பிசியோதெரபி. இந்த மாதிரி ஒவ்வொரு பாகத்துக்கும் அல்லது ஒவ்வொரு பாகத்துக்கும் தான் சொல்லலாம். அது மாதிரி பிசியோதெரபி ஸ்பெஷாலிட்டியே இருக்கு. ஸோ பிசியோதெரபிக்கு இப்போ ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குது. ஸோ அதனால அவங்க பிசியோதெரபிக்கு ஐ வுட் சஜஸ்ட் that many of these physiotherapists are having their own clinics. ஓகே, அது வச்சிருந்தா அவங்களுக்கு இப்ப கிளினிக்ஸ் கூட இல்ல, நிறைய பேர் வந்து வீட்டுக்கும் போயிட்டு வந்து இந்த மாதிரி ஏன்னா அவங்க ட்ரெயினர்னு சொல்லிடுறாங்க. அதாவது ட்ரெயினர் அவங்களுக்கு வந்து இப்ப உடம்பு வலி நிறைய இருக்கு, நடக்க முடியாம இருக்கிறாங்க. சோ வீட்டுக்கு வந்தே அந்த சர்வீஸ பண்ணும்போது they feel better. many of my friends they have told, நான் வீட்டுக்கு வர வச்சு இந்த மாதிரி பிசியோதெரபிஸ்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், இப்போ நான் நல்லா இருக்கிறேன், நல்லா நடக்க முடியுது, அவங்க அதுக்கு போக முடியும். அவங்களே நிறைய வீட்டுக்கு போயிட்டும் இந்த பிசியோதெரபி கொடுத்தா அவங்களுக்கான சான்சஸ் அதிகமா. வீட்டுக்குன்னு இல்ல, லைக் கிளினிக் வைக்க முடிஞ்சவங்க கிளினிக் வைக்கலாம், ஆர் வீட்டுக்கும் போய் சர்வீஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த பர்டிகுலர் இதுக்கு இருக்கு. பிகாஸ் எக்யூப்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப பெரிய போர்ட்டபிள் எக்யூப்மெண்டா தேவையில்ல, பட் ஒன்லி ஃபியூ எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் நீடட் ஃபார் them. அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அடுத்தபடியாக பாண்டீஸ்வரி இணைகிறார் திண்டுக்கல்லில் இருந்து, அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டீஸ்வரி. ஹலோ மேம், எனக்கு வந்து நான் வந்து திண்டுக்கல்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். என்னோட கட் ஆஃப் வந்து 170. எனக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் கிடைக்குமா? அது இல்ல பயோடெக்னாலஜி படிச்சா என்ன யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் மேம். பயோடெக்னாலஜியோட ஸ்கோப் தெரிஞ்சுக்கணும். வேற என்ன விஷயம் கேட்டிருந்தீங்க பாண்டீஷ்? பிஎஸ்சி நர்சிங் வந்து என்னோட கட் ஆஃப் 170 வந்து அப்ளிகேஷன் கிடைக்குமா, சீட் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கணும் மேம். பிஎஸ்சி நர்சிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் பாண்டீஸ்வரி. பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. 170 கட் ஆஃப் கிடைக்கும். பட் இட் மைட் பி இன் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல கிடைக்கும். அவங்க வேண்டிய இடத்துல இல்லாம வேற இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா முக்கியமா நான் என்ன இப்ப சொல்றேன்னா, இப்ப இந்த எந்த காலேஜ்ல சேர்ந்தாலும் அது வந்து அப்ரூவல் ஆயிருக்கா அந்த காலேஜ்ன்றது முக்கியமாக நான் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்ல விரும்புறேன். அது அஃபிலியேட் ஆயிருக்குதா, அஃபிலியேஷன் கொடுத்துருக்காங்களா, அல்லது கவுன்சிலோட அப்ரூவல் இருக்கா, ஆர் ரெனிவல் இருக்கா, ரெக்கக்னிஷன் இருக்கான்றது தயவு செய்து எல்லா பேரண்ட்ஸும் இதை வந்து அந்த வெப்சைட்ல போய் பார்த்துட்டு, அல்லது வெப்சைட்ல பார்க்க முடியலையா நேரா வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்தந்த கல்லூரிக்கு போய் விசாரிச்சுட்டு இந்த கல்லூரி எப்படி இருக்குது, எப்படி தரம் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் தயவு செய்து அதை விசாரித்த பின் அந்த உங்களோட குழந்தைகளை அந்த இடத்துல அட்மிஷன் போடணும்ன்றது நான் முக்கியமாக ஒரு இதா உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். ஒரு ஆசையில ஒரு கோர்ஸ் சேரணும்னு சேர்ந்துடுறாங்க, அதுக்கப்புறம் தெரிய வருது அஃபிலியேஷன் இல்ல அப்படின்னு. அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபே ஒரு பிக் क्वेश्चन மார்க்கா மாறுது. அதனால தயவு செய்து எல்லா பேரண்ட்ஸும் இத முக்கியமாக கவனிச்சு கொஞ்சம் அந்த கல்லூரிக்கு போய் சுத்தியும் விசாரிச்சுட்டு அப்புறம் உங்க குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஈரோட்டில் இருந்து பிராணேஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பிராணேஷ். வணக்கம் மேடம். மேடம் என்னுடைய மெடிசன் கட் ஆஃப் வந்து 163 மேடம். ஓகே. நான் பிசிக்கலி டிசேபிள்டு. அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில எம்பிபிஎஸ் வாய்ப்பு இருக்கா மேடம்? ஓகே, தெரிஞ்சுக்கலாம் பிராணேஷ். பிசிக்கல் கேட்டகரியில சர்டன் பர்சன்டேஜ் இருப்பாங்க. இவ்வளோ பிசிக்கல் டிசபிலிட்டி இவ்வளோ இருந்து இந்த அளவுக்கு இருந்துட்டு பர்சன்டேஜ் இருந்துட்டு இவ்வளோ பேருக்கு இவ்வளோ இந்த பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க பிசிக்கல் டிசபிள்டா இருக்கிறவங்களுக்கு. நடக்க பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதுல அவருக்கு லக் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ்க்குள்ள அந்த கேட்டகரிக்குள்ள அவர் வந்துட்டாருன்னா இந்த டைம்ல அவரால் அந்த பெர்சன்டேஜ் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாதுங்க, இப்ப முடியாது. ஏன்னா எத்தனை பேர் எவ்வளவு டிசபிலிட்டி இருக்குதுன்னு தெரியாது. ஓகே, அதனால அவங்களுக்கு அந்த
கவுன்சிலிங் போதுதான் அவங்க தெரியும். அது நிறைய பேர் வருவாங்க. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 40-50 பேர் வருவாங்க. அந்த மோர் தேன் தட் இன்ஃபேக்ட் நிறைய பேரே வருவாங்க பிசிக்கலி டிசேபிள்டு. அவங்களுக்கு தான் நம்மளுக்கு தனியா ஒரு கவுன்சிலிங் முடிச்சு அப்புறம் ஜெனரல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் நம்ம வருஷம் போறது வழக்கம். அடுத்தபடியா நான் கேட்கணும்னு நினைச்சது இந்த ஆப்டோமெட்ரி அந்த மாதிரியான ஆப்டோமெட்ரிங்கிற கோர்ஸ் வந்து பிஎஸ்சி டிகிரிக்கு இருக்கு. ஆப்தல்மாலஜிங்கிறது ஸ்பெஷலைசேஷனா? ஆப்தல்மாலஜி இஸ் ஒன்லி ஃபார் தி எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ். எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு ஸ்பெஷலைசேஷன் பண்றாங்க ஆப்தல்மாலஜி. ஆப்டோமெட்ரி அப்படின்றது இந்த ஆப்டோமெட்ரி கோர்ஸ்னா அவங்களுக்கு என்ன, அதை நான் எப்போதுமே சொல்றேன், டாக்டர்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்றது ஹெல்ப் பண்ணி சொல்லணும் இல்லையா. இவங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் இப்படி இருக்கு, இவங்களுக்கு வந்து சில ஆப்தால்மாஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. பிரைமரி அசிஸ்டன்ட். ஆமா, பிரைமரி அசிஸ்டன்ட் டு அசிஸ்ட் தி டாக்டர். லைக் சோ ரெட்டினால இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் அவங்கள வந்து ஃபர்ஸ்டே அவங்களோட ஹிஸ்டரி எடுத்துட்டு அப்புறம் மேல அது வந்து இந்த லென்ஸ் எல்லாம் தயார் பண்றது, இந்த மாதிரியாக நிறைய ஆப்டோமெட்ரி கோர்ஸ் வந்து விச் ஹெல்ப்ஸ் them to be along with the ophthalmologist. ஆப்டோமெட்ரி இப்ப ஸ்கோப் வந்து நல்லா இருக்கு, அவங்களுக்கான அந்த ஏரியா ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குங்கிறது பார்க்கும்போது இட் இஸ் ரியலி இது வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமில்லாத ஒரு கோர்ஸ் அது நான் சொல்லுவேன். ஆடியாலஜி ஆடியோமெட்ரிஷியன் கோர்ஸும் இந்த ஆப்டோமெட்ரி கோர்ஸும் நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்றாங்க. ஆடியாலஜி கோர்ஸ்க்கு முன்னாடி ஆப்டோமெட்ரி, ஏன்னா இப்பதான் நம்மளுக்கு தான் எல்லாரும் படிச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால ஐ டிஃப்ராக்ஷன் எல்லாம் மாறும்போது நிறைய பேரு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்டோமெட்ரி கடை நிறைய வந்துருச்சு இப்போ. ஸோ ஈச் அந்த ஆப்டிஷியன் ஷாப்புக்கு ஆப்டோமெட்ரிஸ்ட் தான் தேவை. ஏன்னா சாதாரண ஆளை போய் அங்க வச்சுன்னா அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆப்டோமெட்ரிஸ்ட் will know how to handle the case and what are the findings of those case. எப்படி அவனுக்கு ஸ்பெக்ஸ் போடுறது, அந்த லென்த் வித் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம்னு, ஆனா அந்த ஸ்பெக்ஸ் போடுறதுலயே ஒரு நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஆப்டோமெட்ரி படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஆப்தால்மாலஜிஸ்ட் டாக்டர் கூட இவங்க இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. So they can both work in the optical houseலயும் ஒர்க் பண்ண முடியும், ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் கிட்ட ஒரு டிஸ்பென்சரி ஆர் கிளினிக்லயும் ஒர்க் பண்ண முடியும். அடுத்தபடியாக பாஷா இணைகிறார் ராணிப்பேட்டையில் இருந்து, அவரிடம் பேசலாம். பாஷா வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் சொல்லுங்க பாஷா. என் பெண் வந்து 2014 பேட்ச். ஓகே, 2014 பேட்ச். ஆமா, 2014 பேட்ச். அதாவது +2 பாஸ் அவுட் இல்லையா? +2 பாஸ் அவுட், 196.5 கட் ஆஃப். ஓகே, பட் அவனுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருச்சு. 2014 அப்படிங்கும்போது 2 இயர்ஸ் கேப் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா மேடம், ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் இயர் எம்பிபிஎஸ். She is now doing second year MBBS. ஆமா ஆமா. சரி, இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த சீட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அலாட் ஆனது. இல்ல, எனக்கு நீங்க பேசுறது தெளிவா கேட்கல பாஷா, கொஞ்சம் தெளிவா உங்களோட கேள்வி பதிவு. 2014 batch. Okay. We got MBBS seat from Supreme Court allotment in self-financing college. Okay. Government fees structure கிடைச்சது. Okay. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் இயர் is doing second year now. Okay. இப்போ அவனுக்கு வந்து வேற காலேஜ்ல இருந்தா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? தெரிஞ்சுக்கலாம் பாஷா. ஏற்கனவே he is pursuing the course. இதுக்கு மேல transfer to some other medical college. இப்ப அந்த பேட்ச்ல, அதாவது ஏற்கனவே கவர்மெண்ட்ல ரேங்கிங் பிரகாரம் யார் கேட்டாங்களோ அந்த ரேங்கிங்ல அந்த பேட்ச்ல வேகன்சி எந்த கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குதோ அதுக்கு அடுத்த சீனியரா இருக்கிறவங்கள தான் கேட்டிருந்தாங்கன்னா கொடுப்பாங்க. அவங்க கேட்கல, ஒரு 10 பேர் கேட்டிருக்காங்கன்னா 10 பேர் சீனியாரிட்டி போட்டுட்டு அதுல யாருக்கு கொடுக்கறதுன்னு கொடுப்பாங்க. பட் தேர் ஷுட் பி a vacancy of that category. வேகன்சி இருக்கும், பட் அந்த கேட்டகரியில இருக்காது. நம்ம டிரான்ஸ்ஃபருக்கும் கேட்டகரி. ஆமா ஆமா, ஏன்னா அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க. சோ இப்ப மக்களுக்கு தெரியும் அது. சோ அவங்களே வந்து அதை பார்த்துட்டு வந்து கேட்பாங்க. அதனால சும்மா ஜஸ்ட் லைக் தட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அங்க வேகன்சி அந்த 150 சீட்னா 149 சீட் இருந்து ஒருத்தர் விட்டுட்டு போயிருப்பாங்க செகண்ட் இயர்ல, ஆர் வேற ஏதாவது ஒரு இதனால இல்லாம இருப்பாங்க. அப்படி அந்த கேட்டகரியில அந்த வேகன்சி அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருந்ததுன்னா they can apply. பட் அத சீனியாரிட்டி பிரகாரம் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க டிரான்ஸ்ஃபர் கேட்கறாங்களா அந்த லிஸ்ட் சீனியாரிட்டி வச்சு கொடுப்பாங்க.
அடுத்தபடியாக பூர்ணிமா இணைகிறார் சேலத்திலிருந்து. அவரிடம் பேசலாம். பூர்ணிமா வணக்கம். வணக்கங்க. என் பேர் பூர்ணிமா. நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம். என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 173.75. பிசியோதெரபி சேரலான்னு இருக்கேன். அதுக்கு அப்ளிகேஷன் வந்து எங்கெங்க கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாம் பூர்ணிமா. அப்ளிகேஷன் ஃபார் பிபி எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க நியூஸ் பேப்பரையும் பார்க்கலாம், இல்ல நீங்க வந்து tnhealth.orgன்ற வெப்சைட்லயும் பார்க்கலாம். பட் இந்த பிபிடி பிஓடி எல்லாம் அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதெல்லாம் பிஃபார்மசி முடிச்சிட்டு அப்புறம் தான் அது அந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அப்ளிகேஷனே அதுக்கப்புறம். ஆமா, அதுக்கப்புறம் இது தனி அப்ளிகேஷன். ஓகே. சோ இப்ப இந்த பிடிஎஸ் வரைக்கும் அது கம்ப்ளீட் ஆகிட்டு பி ஃபார்ம் அந்த ஃபார்ம் டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பிசியோதெரபி இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அது எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயும் எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயும் வாங்கிக்கலாம். இல்ல அது கீழ்பாக்ல இருக்கிற செலக்ஷன் கமிட்டியில அங்கேயும் போய் வாங்கிக்கலாம். டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் டைரக்டரேட்ல போய் கூட வாங்கிக்கலாம். ஓகே. இப்ப இவங்க இருக்கிறது சேலம் அப்படிங்கும்போது சேலம் மெடிக்கல் காலேஜ்ல போய் வாங்கிக்க முடியும். இந்த வருஷம் வந்து நியூலி எமர்ஜ் கோர்சஸ் மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல நிறைய அதிக கவனம் பெறாத கோர்சஸ் ஆனா அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிற மாதிரி கோர்சஸ்? ஆமா, நிறைய இருக்கு. நிறைய மக்களுக்கு தெரியல அது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு நியூலி இந்த பிஎஸ்சி கோர்ஸ் அண்ட் டிப்ளமா கோர்சஸே நிறைய இருக்கு. இது வந்து தனியார் மருத்துவமனையிலும் அல்லது சிஎம்சி வெள்ளூர் யூனிவர்சிட்டியும் சில கோர்சஸ் நடத்துது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் 4 வருஷ கோர்ஸ் பிஎஸ்சி கோர்ஸ். அது வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். முக்கியமா இந்த பிஎஸ்சி இன் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், cardiac technology, cardiopulmonary perfusion, medical sociology, nuclear medicine technology, operation theater, anesthesia technology, physician assistant, radiology, imaging, இந்த மாதிரி ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜி, இந்த மாதிரி ஒரு பிஎஸ்சி அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ். நான் இப்ப கூட சொன்னேன் டென்டல்ல கூட சில பாராமெடிக்கல் டிப்ளமா அண்ட் பிஎஸ்சி கோர்சஸ் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா டிப்ளமா அண்ட் டென்டல் ஹைஜினிஸ்ட், டென்டல் மெக்கானிக்ஸ், டென்டல் ஆபரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட். பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சீட்ஸ் கிடைக்கலனா இந்த மாதிரி இந்த பிஎஸ்சி ப்ராஸ்தட்டிக்ஸ், பிஎஸ்சி ஆர்த்தோட்டிக்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சுன்னா நல்ல வேலை. அதாவது இந்த டென்டல் கோர்ஸ்னா டென்டிஸ்ட் டாக்டர் இருப்பாங்க. நம்ம என்ன டாக்டரால எல்லாத்தையும் பண்ண முடியாது. இப்ப இது பல்லு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பதிவு எல்லாம் பண்றாங்க இல்லையா, சில எல்லாமே டாக்டர் பண்ணவே மாட்டாரு. இந்த மாதிரி டெக்னிக்கல் டிப்ளமா படிச்சவங்களும் இந்த பிஎஸ்சி ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ் படிச்சவங்களும் தான் அந்த வேலைகளை செய்யும். அதனால அவங்க தான் ரொம்ப தேவை, இப்ப நீடட். ஓகே. அதுக்கான இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாததுனால இந்த கோர்சஸ் வந்து அதிக அளவில் கவனம் பெறாம. பட் முக்கியமா இதுல வந்து தனியார் மருத்துவமனைகள்ல நடத்துறாங்க, பெரிய பெரிய மருத்துவமனையில. அதனால நிறைய பேரு இது போய் சேர்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரிய வரல. அதனால இதெல்லாம் சேர்ந்தா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிச்சயமாக மேம். அடுத்தபடியாக உமா மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் உமா மகேஸ்வரி. வணக்கம் மேடம். நான் வந்து திருச்சியில இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க. எனக்கு வந்து சித்தா, ஆயுர்வேதா அதெல்லாம் வந்து எந்த காலேஜ்ல படிக்க நல்லா இருக்கு, அது தமிழ்லன்னு சில பேர் சொல்றாங்க. எனக்கு கரெக்டா தெரியல, அது கொஞ்சம் கேட்டு. அதாவது தமிழ் மீடியம் சொல்றாங்களா? தமிழ்ல தான் அது படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சித்தா அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. சில பேர் இல்ல அப்படி எல்லாம் இல்லம்மா அப்படின்றாங்க. அது எனக்கு அதை பத்தி தெரியல. தெரிஞ்சுக்கலாம் உமா மகேஸ்வரி. இப்ப இந்த ஆயுஷ் கோர்சஸ் ஜெனரலா அது இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கா, தமிழ் மீடியம்? நிறைய பேர் தமிழ் மீடியம்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம்ல தான் இருக்கு. தமிழ்லயும் ஆக்சுவலா அத வந்து இப்ப மெடிசின் கூட பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பட் ரூரல்ல இருந்து பிள்ளைகள் வரும்போது நாங்க தமிழ்லயே அதை சொல்லி தரோம். பட் எக்ஸப்ட் சர்டன் டெர்மினாலஜிஸ் வந்து மாத்த முடியாது. சோ அது தமிழ்லயும் சொல்லலாம். அதனால சித்தாலையும் ஹோமியோபதியில அந்தந்த டெர்மினாலஜிஸ் இருக்கும். பட் இட் கேன் பி சேஞ்ச்ட் இன்டு ஆஸ் யூ விஷ். சோ இப்ப இவங்களுடைய வருத்தத்தை பொறுத்த வரைக்கும், கவலையை பொறுத்த வரைக்கும், வருத்தம் இங்கிலீஷ் மீடியம்லயும் கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணாலே நீங்க அதை படிக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்ப நிறைய இப்ப நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் சொல்ற மாதிரி இதுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஃபார் சித்தா மெடிசனுக்கு சித்தால பாளையம் கோட்டையில இருக்கு. அண்ட் அவர் இங்க அண்ணா நகர்ல ஒரு சித்தா மெடிக்கல், அது இது ரெண்டும் கவர்மெண்ட் காலேஜ். இது இல்லாம we have in private colleges. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாளையம் கோட்டையிலும் இங்க சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நகர்லயும் இருக்கு சித்தா மெடிக்கல் காலேஜ்.
அடுத்தபடியாக ஈரோடிலிருந்து மாறன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். மாறன் வணக்கம். சார் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன மாறன்? பதிவு செய்யுங்க. எங்க பொண்ணு வந்துங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ எம்பிபிஎஸ் கட்டா பாத்தீங்கன்னா 174.5 இல்லையா? ஆமாங்க. அது என்ன கிடைக்கும்? ஓகே, தெரிஞ்சுக்கலாம் மாறன். 174 கேட்டகரி வந்து FCAங்க. ஓகே, FCA அருந்ததியர். SCA அருந்ததியர். SC அருந்ததியர். இப்ப இவங்களுக்கு என்ன கட் ஆஃப் சொன்னாரு? 174.5. முக்காவாசி அது 181 கிட்ட வரும் அது. பட் லெட் அஸ் வாட்ச் இந்த வருஷம் எப்படி இருக்குது, மார்க் எப்படி வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. கிடைச்சதுன்னா நல்லது. பட் யூஸ்வலா அது 180 181ல வந்துடும் அது. இப்ப நீங்களே சொல்லிருந்தீங்க நிறைய நியூ கோர்சஸ் சொல்லிருந்தீங்க. நிறைய பேருக்கு அதுக்கான விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. இந்த மாதிரி சிட்டில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க 12th ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து என்ன படிக்கணும். இதே ஒரு கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கோ இல்ல ரொம்ப டவுன்ல இருந்து வரவங்களுக்கோ இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சென்டர் அதாவது எங்க ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வெப்சைட்ல tnmgrmu@ac.in அதுல போட்டீங்கன்னா இந்த கோர்சஸ் யூஜி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குது எல்லா கோர்ஸும் எங்கள்கிட்ட இருக்கும். அது சீட் மேட்ரிக்ஸோட எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க வந்து tnmgrmu.ac.inக்கு போனீங்கனாலே நீங்க அந்த என்னென்ன கோர்ஸ் டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இருக்குது, எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல இன்ஃபர்மேஷன். ஏன்னா எப்படியும் கிராமப்புறமா இருந்தாலும் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களுக்கு எப்படி வெப்சைட் ஆபரேட் பண்ணணும், எப்படி ஒரு வெப்சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும், ரிட்ரீவ் பண்ணணும் தெரியும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுல வந்து ஒரு மாற்று தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் நீங்க அணுகினால் அங்க வந்து ரிசப்ஷன்ல கேரியர் கைடன்ஸ்னு ஒரு சென்டர் வச்சிருக்கிறோம். நீங்க யார் வேணாலும் தாய் தகப்பனாரோ அல்லது யார் வேணாலும் உற்றார் உறவினர்கள் அல்ல அந்த குழந்தையே வந்து அந்த பிள்ளைகளே வந்து இந்த தகவலை தெரிந்து கொண்டு செல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கேரியர் கைடன்ஸ் வச்சிருக்கிறோம், சென்டர் வச்சிருக்கிறோம். அடுத்தபடியாக ஜெயந்தி இணைகிறார் தஞ்சையிலிருந்து. அவரிடம் பேசலாம். ஜெயந்தி வணக்கம். உங்களோட கேள்வி என்ன ஜெயந்தி? மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஜெயந்தி. எனக்கு வந்து தமிழ்நாட்டுல உள்ள செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ்ல இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குதான்னு தெரியணும் மேடம். ஓகே ஓகே, தெரிஞ்சுக்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்க செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ்னு. மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒரு விஷயம் இந்த வருஷம் இருக்கா அப்படிங்கறது அவங்களோட ஒரு கேள்வியா இருக்கு. மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்தவரை மேனேஜ்மெண்ட் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கும். அவங்களது தட் இஸ் மைனாரிட்டி நான் மைனாரிட்டி 50-50 வரும். சிலதுக்கு 35-65 வரும். ஸோ மேனேஜ்மெண்ட் சீட்டு இருக்கும். மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அவங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்களா? அத பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியும் எனக்கு. அது பட் ஐ நோ தி சீட்ஸ் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்ப நீ நிறைய கோர்சஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. டென்டிஸ்ட்ரியிலேயே வந்து அந்த டென்டல் மெக்கானிக்ஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. இப்ப இந்த அவசர கால உதவிகள், இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு இல்ல கார்டியக் அரெஸ்ட் ஆயிடுச்சு, அப்பெல்லாம் வந்து ஒரு இமீடியட் ஃபர்ஸ்ட் எய்ட் கேர்க்கான கோர்சஸ் மாதிரி ஏதாவது இருக்கு? அதாவது இப்ப டாக்டர் படிக்கும் போதே நாங்க அந்த கோர்ஸ் இதுல வந்து நம்ம வந்து பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் நடத்துறோம். அதே மாதிரி பிஎஸ்சி டிகிரி. ஆமா, பிஎஸ்சி டிகிரி. அதே மாதிரி பிஎஸ்சி இன் கார்டியோ டெக்னாலஜின்னு நடத்துறோம். அப்புறம் கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன், இந்த மாதிரி கார்டியாலஜி ஒவ்வொரு இந்த எமர்ஜென்சி கேர் பிஎஸ்சி கோர்ஸே நடத்துறோம். இது எப்படி ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிறதுக்குன்னு சில அசிஸ்டன்ட் கோர்சஸ் சொல்லிருந்தீங்க. அதுலயும் எமர்ஜென்சி கேருக்கும் இருக்கு. ஆமா, ஆபரேஷன் தியேட்டருக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல யூ ஹேவ் பிஎஸ்சி இன் ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜின்னு இருக்கு. அனஸ்திஸ்ட் ரொம்ப இப்ப எப்படி ஸ்பெஷலிஸ்ட் ரொம்ப முக்கியமோ அனஸ்திஸ்ட் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க வேண்டியது ஒரு அவசியமா பார்க்கப்படுது. நிச்சயமா இன்னைக்கு மருத்துவம், துணை மருத்துவம்ல இருக்கக்கூடிய ஏராளமான படிப்புகள் பத்தி சொல்லிருந்தீங்க. நியூலி ஆரிஜினேட்டட் கோர்சஸ், அதிக கவனம் பெறாத நல்ல கோர்சஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தீங்க. இந்த வருஷம் அப்ளை பண்ற எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு உங்களுடைய ஆலோசனையின் மூலமா ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும். நன்றி. நேயர்களே, இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.